ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த வேளையிலே என் அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். தொலைக்காட்சி நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்போது நான் உங்களோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை இருக்கிற ஒரு வேத பகுதியை வாசித்து அதை விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 16 6லிருந்து 10 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவள் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவளை பார்த்து, நீ உன் நாச்சியார் இடத்திற்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றாள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாததற்கும் என்று சொன்னான். என கர்மியாளர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பெண் தான் வாழ்ந்த வீட்டிலே கொடுமை செய்யப்பட்டபடியினால், வேலையினாலும் அதிகமான பேச்சினாலும் கொடுமைப்படுத்தப்பட்டபடியினால் வீட்டை விட்டு ஒரு வனாந்தரத்துக்குள்ளே ஓடிப்போய் சாக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்த ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அவள் வேலை செய்த வீட்டிலே எஜமானனுடைய கண்களிலே, எஜமானனுடைய மனைவியின் கண்களிலே தயவில்லாமல் போனது. ஆகவே கடினமாய் நடத்தினார்கள். அதிகமான வேலை, கொடுமை, அதிகமான பேச்சு, வசை பேச்சு பேசி அவளை நோக செய்து, இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது, தாங்க முடியவில்லையே என்று சொல்ல நிலைமைக்கு அவளை தள்ளினபடியினாள். சாகலாம் என்று சொல்லி ஓடி வனாந்திரத்துக்குள்ளே போனாள். பாருங்கள், வீட்டிலே தொந்தரவு என்று சொல்லி ஓடினாள். வனாந்திரமும் அவளுக்கு வேதனையை தருகிறது. அழுதாள். அப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவனுடைய சத்தம் கேட்கிறது. ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்ற ஒரு சத்தம், ஒரு விசாரிப்பு. எங்கிருந்து வர, எங்க போற மகளே என்று சொல்லி தேவன் விசாரிக்கிறார். ஒரு சில நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட சூழலில் சிக்கிக் கொள்கிறோம். ஒருமுறை ஒரு இளம் பெண் என்னை பார்த்து சொன்னாள், ஐயா, திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆனது. என்னை என் கணவன் தனி கொடுத்தனம் வைத்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போய் வருகிறேன் என்று போனான். போனவன் தான் அங்கேயே இன்னொரு பெண்ணை இணைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தான். நான் தன்னந்தனியாக இங்கே வாழ்கிறேன். என் கணவனுடைய பெற்றோர், கணவனுடைய உறவினர்கள் என்னை ஏசுகிறார்கள். கணவன் இல்லாமல் ஏன் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி, ஒரு பக்கம் கணவன் இல்லை, இன்னொரு பக்கம் கணவனுடைய உற்றார் என்னை கேவலப்படுத்துகிறார்கள். சாகலாம் என்று சொல்லி நினைத்து ஒரு நாள் என் அறையை நான் பூட்டிக்கொண்டு சாக வழி தேடினேன். திடீரென்று என்னுடைய அறையிலே ஒரு பிரகாசம், தெய்வத்தின் குரல் எனக்கு கேட்டது, பயப்படாதே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. ஆகவே கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு, இந்த சூழலிலும் தெய்வம் என்னை வாழ வைப்பார் என்று நம்பிக்கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த பெண் சொன்னாள். இன்றைக்கு அதை போல சூழலில் இருந்தாலும் ஓடி 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 ஒளிந்து 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 இனி ஒளிய இடமில்லை, ஓட இடமில்லை என்ற சூழலில் இருந்தாலும் கவலைப்படாது, தெய்வத்தை நோக்கிப்பார். உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் எஜமான், உன் எஜமானி உன்னை கைவிட்டாலும் இறைவன் உன்னை கைவிடவில்லை. யார் உன்னை கைவிட்டாலும் தெய்வம் உன்னை கைவிடுவதில்லை. நம்பிக்கையோடு கூட இரு. இன்றைக்கு இந்த நல்ல செய்தியோடு கூட உங்கள் வேலைகளுக்கும், தொழிலுக்கும், வியாபாரத்துக்கும், படிப்புக்கும் போங்க. யார் கைவிட்டாலும் தேவ கரம் உங்களை பிடித்திருக்கிறது. நம்பிக்கை, தைரியம், தலை நிமிர்ந்து வாழுங்கள். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
செய்யப்பட்ட கொடுமை நிமித்தம் வனாந்தரத்துக்கு சாக ஓடின ஆகாரை வாழ வைத்த நல்ல தெய்வம், அவளை விசாரித்த நல்ல தெய்வம். காலை வேளையில் படிப்புக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு புறப்பட்டு போகிற இவர்களை விசாரித்து வாழ வையும். ஏற்பட்டிருக்கிற நஷ்ட கஷ்டங்களை ஈடுகட்டும், காயங்களை ஆற்றி ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. God bless you.